நாட்டின் நலனுக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னெடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக தாயக மக்கள் கட்சியின் தலைவர் ரோஷன் ரணசிங்க தெரிவித்துள்ளார். தாயக மக்கள் கட்சியின் தலைமை காரியாலயத்தில் தொழிலதிபர் திலீத் ஜெயவீர தலைமையிலான தாயக மக்கள் கட்சியின் தலைவராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷன் ரணசிங்க நேற்று நியமிக்கப்பட்டார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், நாட்டின் நலனுக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னெடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறோம். ஆனால் நாட்டை பிளவுபடுத்தும் சமஷ்டி ஆட்சி முறைமையை உருவாக்கத்துக்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார். ராஜபக்சவினர் உலக நாடுகள் சிலவற்றில் பில்லியன் கணக்கிலான டாலரை பதுக்கி வைத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். அந்த குற்றச்சாட்டை தற்போது நிரூபித்து காட்டுமாறு நாமல் ராஜபக்ச ஜனாதிபதிக்கு சவால் விடுத்துள்ளார். ராஜபக்ச ஆட்சி காலத்தில் உகாண்டா உள்ளிட்ட நாடுகளில் பில்லியன் கணக்கிலான டாலரை பதுக்கி வைத்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராஜபக்ச குடும்பம் மீது குற்றம் சுமத்தினார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட கருத்து ஒன்றை தனது எக்ஸ் தளத்தில் காணொலியாக பதிவேற்றி ராஜபக்ஷ பண மோசடி குற்றங்களை நிரூபித்து காட்டுமாறு இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். ஐஸ் ரக போதைப் பொருளுடன் வெலிகம மிதிகம இப்பாவல பகுதியில் வைத்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உந்துருளியில் பயணித்த போது சுமார் 4 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் 20 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. சோதனையின் போது 1 கிலோகிராமும் 838 கிராம் நிறையுடைய ஐஸ் ரக போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் தப்பி சென்றுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் உள்ள புடவைக்கடை ஒன்றுக்கு வன்முறை கும்பலினால் தீ வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நெல்லியடி சந்தைக்கு அருகாமையில் உள்ள புடவைக்கடை ஒன்றை 3 அடங்கிய வன்முறை கும்பலால் நேற்று தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. இந்த தீ சம்பவத்தில் கடையில் இருந்த பெறுமதியான ஆடைகள் தீயில் இருந்து நாசமாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வாரம் குறித்த புடவை கடைக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றவர்கள் ஆடைகளுக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைக்க முற்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் தெல்லிப்பளை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். குடிமக்களுக்காக பாடுபடும் அரசு அதிகாரிகள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு முகம் கொடுக்கும் நிலை இனிமேலும் நடக்காது என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம், கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக இன்று கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். முன்பிருந்த அரசு தலைவர்கள் அரசு அதிகாரிகளை ஊடகங்களுக்கு முன்பாக கேள்வி எழுப்பினர். தான் அவ்வாறு செய்ய மாட்டார் எனவும் அரசு ஊழியரின் கண்ணியத்தை பாதுகாத்து குடிமக்கள் திருப்தியடையும் அரசு சேவையை உருவாக்க தான் எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் முதல் 8 மாதங்களில் யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு முதல் 8 மாதங்களில் 340 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளன. இவரிடம் இதே காலப்பகுதியில் 239 காட்டு யானைகள் மாத்திரமே உயிரிழந்துள்ளன. கடந்த ஆண்டு முதல் 8 மாதங்களில் காட்டு யானைகளின் தாக்குதலால் 117 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த ஆண்டு அதே எண்ணிக்கை 90ஆக குறைந்துள்ளது. யானை மனித மோதலை கட்டுப்படுத்துவதற்கு தமது திணைக்களம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக இந்த உயிரிழப்புகள் குறைந்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது.